சரி, இப்போ அடுத்த ராசி மீனம். மீனம் வந்து குருவனுடைய பெண் வீடு. ஓகே. இப்போ வந்து அங்கே வந்து ராகு இருந்தார். ராகு வந்து இந்த பக்கம் வந்துடுவார், கும்பத்துக்கு வந்துடுவார், 12ஆம் இடத்துக்கு. 12ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்துடுவார். சரி. ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து இவங்க அமைகிறாங்க. ஓகே. இவங்களோட ராசியாதிபதியான குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது வரைக்கும் சந்தோஷம். ஓ. ஓகே. அதே மாதிரி 4, 5 இந்த ரெண்டுக்குள்ள அவர் வந்து வந்துட்டே இருக்கார். சரி. அவர் வந்து கடகத்துக்கு போயிட்டு கடகத்துல இருந்து திரும்பி இங்க வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்களோட 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பார். ஸோ இதுதான் வந்து இவங்களுக்குரிய கிரக அட்டவணை. மார்ச்லயே வந்து சனீஸ்வரர் மாறிடுவார். குருவும் ராகு கேதுவும் வந்து மே மாசம் மாறுவாங்க. இதுதான் ஸோ இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு நல்லவரும் அதே மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்குறவர். ஏன்னா இது வந்து எனக்கா அவர் 11 கூடிய லாபாதிபதியும் சனீஸ்வரரே, 12 கூடிய விரையாதிபதியும் சனீஸ்வரரே. ஸோ அவர் வந்து இப்போ ஜென்மத்தில் இருக்கார். ஸோ ஜென்ம சனி அப்படிங்கும்போது உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ சனீஸ்வரரை வச்சு மட்டும் நம்ம மீனத்துக்கு பார்த்துருவோம், சரியா? ஸோ இவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதில் வந்து கொஸ்டினே கிடையாது, கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது வந்து யாரெல்லாம் உடம்பு பார்த்துக்காம நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து தே வில் ஹாவ் டு ஸ்டார்ட். வேற வழியே இல்லை, அவங்க பார்த்துட்டே ஆகணுங்கிற ஒரு சூழலுக்கு வந்து சனீஸ்வரர் கொண்டு வருவார். இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து வேற வழி இல்லை, தே ஹாவ் டு கேட்ச் அப். அது ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குறார், அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்தை கேந்திரம்ங்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார், 3ஆம் இடத்தை நேச்சுரலா பார்க்குறார், 7ஆம் இடத்தை நேச்சுரலா பார்க்குறார், அதே மாதிரி 10ஆம் இடத்தை நேச்சுரலா பார்க்குறார். சரி. ஸோ இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க மனசு. ஓகே. மனசுல 1008 போராட்டம், மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் இருக்கும். இத்தனை நாள் வந்து குரு பகவான் இவங்க ராசியாதிபதியே இருந்ததுனால ஓரளவுக்கு தள்ளின்னு இருந்தாங்க. தள்ளு 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 தள்ளுன்ட்டு ஓரளவுக்கு தள்ளின்னு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த இந்த அலைப்பாய்தல் மனது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். இவங்க வந்து ஏதாவது ஸ்லோகங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமமோ லலிதா சஹஸ்ரநாமமோ, அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய ஸ்லோகங்களை சத்தம் போட்டு சொல்லணும். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன், தியானிச்சுட்டே பண்றேன்லாம் பண்ணக்கூடாது. அதை சத்தம் போட்டு சொல்லணும். நீங்க தான் மனோ தத்துவ நிபுணராச்சே, உங்களுக்கு தான் தெரியுமே, லெட் யுவர் திங்ஸ் அவுட் அப்படிங்கிற லெவல்ல இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை இவங்க சொன்னாங்கன்னாக்கா மனசுல இருக்கக்கூடிய அந்த அப்ரெஷன், டிப்ரெஷன், கம்ப்ரெஷன்லாம் போயிடும். கொஞ்சம் பாசிட்டிவ் நோட் முன்னாடி போகிறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தையும், இவங்களோட பால்ய சிநேகிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஆரோக்கியத்தையும் இவங்க வந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும். சரி. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதே மாதிரி கிரைண்டர் எது வேணாலும் இருக்கலாம். மேபி ஃபுல் செட்டிங்கே மாற்ற வேண்டிய வரலாம், மாடிஃபை பண்ணுவாங்க. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம 4ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால நம்ம வந்து இடமாற்றமே கூட நடக்கும். வீடு மாறுவது, ஆஃபீஸ் மாறுவது, இடம் மாற்றம்ங்கிறது வந்து ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கலாம், இல்லாட்டி மொத்தமா தூக்கி போட்டு நோ சென்னை கோ அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர், பாம்பே எங்கேயாவது அப்படி தள்ளி போடுறது. ஆமா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், இல்லாட்டி நாடு விட்டு நாடு, எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து நடக்கிறதுக்குரிய இந்த 2.5 வருஷத்துல நடக்கலாம். இப்போ ஒன்றும் நடக்கலையே சார் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வக்கரமாகி திரும்பி அவர் வந்து 12 கூடிய ரிசல்ட்டை கொடுத்து திரும்பி முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் வந்து இப்போ நேர் நோக்கு பார்வை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சரியா? இப்போ வந்து அவர் வந்து இவங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் அது வந்து பெட்டர் ஆகிடும். 7ஆம் பார்வை இவங்களுடையது சுப பார்வை, அது பெட்டர் ஆகிடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் பெட்டராக வரும். ஏன்னா குருவனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. அவர் 4ல இருந்து கேந்திரத்தை, மியூச்சுவல் கேந்திரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். டீல் ஏதாவது சைன் பண்ணுவாங்க, புது பார்ட்னர்ஷிப் டீல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சைன் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்லாவே இருக்கு. 10ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார், குருவும் பார்த்துட்டே இருக்கார்.
ஸோ இந்த குரு வந்து கடகத்துக்கு போகும்போது இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தடை வரும். ஒரு தடை வரும். எனக்கு குரு பார்வை இல்லை, அப்ப சனீஸ்வரர் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியது ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை வந்து இவங்க வந்து திரும்பி அதை செட்டரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அந்த வக்கரமா இருக்கக்கூடிய பீரியடை வந்து இவங்க அவாய்ட் பண்ணிட்டு எந்த பார்ட்னர்ஷிப் இதையும் இவங்க வந்து சைன் பண்ணாங்கன்னா பெட்டர். அதாவது குரு பகவான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நவம்பர் 11 வந்து வக்கரமாறு, வக்கரமாயி அதுவும் வந்து கடகத்துக்கு வந்து அக்டோபர் 18 வந்துடுறாரு. இந்த அக்டோபருக்கு முன்னாடியே இவங்க வந்து சைன் பண்ணிட்டாக்க நல்லது. ஏன்னா அப்ப நேர்ல இருக்காரு, நேர்ல இருக்கிறதுக்கு இருக்காரு, அதுவும் மிதுனத்திலேயே இருக்காரு. அந்த டயத்துல வந்து இவங்க வந்து ஏதாவது டீல் எல்லாம் சைன் பண்ணணும்னா பண்ணிட்டாங்க. தீபாவளிக்குள்ள சைன் பண்ணிடணும். ஆமா, இல்ல தீபாவளி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா நமக்கு வந்து சனீஸ்வரர் வந்து ஆடி மாசமே வந்து வக்கரமாயிடுவார். இந்த ஆடி மாசத்துக்கும் முன்னாடி இவங்க வந்து சைன் பண்ணணும். ஆனி மாசத்துலயே இவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது. இவங்க சனீஸ்வரர் குரு வந்து கரெக்டா சித்திரை மாசம் எண்டுல தானே இதுக்கு போறாரு, மிதுனத்துக்கு போறாரு. சித்திரை வைகாசி ஆனி, சித்திரை கூட இல்ல வைகாசி ஆனி 2 மாசம் தான் இருக்கு டைம். இந்த டயத்துக்குள்ள இவங்க வந்து பண்ணிட்டாங்கனாக்கா அந்த விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். இல்லாட்டி இப்ப நான் ஒரு தடவை முன்ன போய் பின்ன போய் இந்த ஒரு பிரச்சனையில இவங்க வந்து மாட்டிப்பாங்க. அதான் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 மே, ஸோ மே 15க்குள்ள, ஏப்ரல் 15 சித்திரை மாசம் எண்டுல தான் போறாரு நம்மால. மே 25 தான் வந்து நம்மால இது வர. சரி அதுக்குள்ள. ஆமா, மே 25க்கு அப்புறமா ஆனி மாசம் எண்டுக்குள்ள, ஓகே, ஆடி மாசம் 13 வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சரி. அதுக்குள்ள இவங்க வந்து முடிச்சிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெயினை கொடுத்துருவார். அவர் வக்கரமாகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவர் வக்கரமாகறதுக்கு முன்னாடி அது ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஓகே, அந்த பீரியட்ல வந்து கரெக்டா வந்து அக்டோபர் 18 வந்து அவர் வந்து கடகத்துக்கு போறார். அந்த அக்டோபர்ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெயின் கொடுத்துருவார். ஏதாவது போட்டிருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த டயத்துல அந்த ப்ராஃபிட்டை வந்து அள்ளிக்கலாம். அதுக்கப்புறமா இருந்துன்னா ரிவர்ஸ் ஆகும். இன்னைக்கு வர்றது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமாவா இந்த கதையெல்லாம் வந்து இவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆனா 5ல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஸ்பெகுலேட்டிவ் கெயின் மட்டும் கிடையாது, குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம், இவங்க குலதெய்வத்திட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், மூத்தவர்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கும். இல்ல ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு அதுல இருந்து ஒரு லாபகரமான விஷயத்த கொண்டு வர்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல கிடைக்கும். குரு பகவான் கரெக்டா அப்போ வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ அது ஒரு லாபகரமாகவே முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு. சரி. கடகத்துல இருக்கும்போது 9ஆம் இடத்தையும் பார்ப்பார் 5ஆம் பார்வையா. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பெனிஃபிட் வந்து இவங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும் அந்த பீரியட்ல. அந்த ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இட் வில் பி எ பூஸ்ட். ஒரு பெரிய பேராகிராஃப் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாண்டா நச்சுன்னு சொன்னாங்கிற மாதிரி அந்த டைட்டில் வந்து they can take the boost of it. இது வந்து இவங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ வந்து சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடங்களை பத்தி பேசிட்டோம். இப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள், குரு பகவான் பத்தி பேசிட்டு போனாங்க. 4ஆம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி, 2க்கு போவார், 5க்கு போவார், 5ல இருந்து அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன்ல. முடிச்சிட்டோமா? பேசணும். ஆமா, முடிச்சிட்டோமா? சனியை பத்தி பேசிட்டோம், குரு பத்தி சொல்லிட்டோமா? முடிச்சிட்டோம், ரைட். இப்போ வந்து ராகு கேதுக்களை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனா? சொல்லல. ராகு ஓகே. இப்போ ராகு வந்து இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. பாவகிரகங்கள் இந்த மாதிரி 6, 8, 12ல போய் இருக்கிறது வந்து நல்லது. 12ல வந்து ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து போகத்துக்கு வந்து ஒரு பஞ்சமே இருக்காது, அடிச்சு நிறுத்துவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ஒரு செக் பாயிண்ட். இவங்களுக்கே வந்து இந்த நம்ம மகரத்துக்கு சொன்ன மாதிரி இந்த பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றது, டாக்ஸிக் கண்டிஷன் இந்த பிளட், அதே மாதிரி ஸ்டொமக்ல வர்றது, இல்ல ஹார்ட்ல வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுவும் இவங்க வந்து ஏதாவது டெட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொல்லைகள் வந்து இவங்களுக்கு வரும்.
அது சிம்மத்திலேயே போய் இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ, கவர்மெண்ட்டேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் அமையலாம். ஏன்னா யாருமே பார்க்கல கேத்துவை, ஓ ஓ யாருமே பார்க்கல கேத்துவை. யாராவது ஒரு கிரகம் கேத்துவை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று அதனால இது தப்பித்து இதனால அது தப்பித்து அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். யாருமே பார்க்கல, குருவும் பார்க்கல, சனீஸ்வரரும் பார்க்கல. அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி இவங்களுக்கு 8 சுக்கிரன் வந்து அங்கே போய் சேரக்கூடிய ஒரு காலம் வரும்பொழுது அந்த ஒரு பிரச்சனையை வந்து இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஓகே. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ராகு கேத்துனால. 12ல இருக்கிற ராகு வந்து நிறைய டூர்ஸ் கொடுக்கலாம். 3ஆம் இடத்தை இவங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து கரெக்டா சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலோ லாங் டிஸ்டன்ஸ் டிராவலோ இவங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரக்கூடிய அலைச்சல் ஜாஸ்தியா இருந்து, ஏன்னா ரெஸ்ட் கிடையாது. 10ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கறாரு, ராசிலேயே வந்து சனீஸ்வரர் இருக்காருனாக்கா ரெஸ்ட் கிடையாது. தூக்கத்தை மறந்துடணும், சரியா, டயத்துக்கு சாப்பிட்றத மறந்துடணும். இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்லது. ஆனா வேலை பிச்சுண்டு போகும், வேலை வந்து பிச்சுண்டு போகும், அதுல வந்து சந்தேகம் கிடையாது. எஸ்பெஷலி சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை வந்து பிச்சுண்டு போகும். இதே இது எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ரெசிவ் பீரியடா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து கேத்துவே இருக்கு. கேத்துவும் ஒரு இடத்துல இருந்தாருனாக்காலே ஒரு ஒரு மென்டல் டவுன் இருக்கும், டிப்ரெசிவ் மோடு. ஏன்டா வேலை பார்க்குறோம், எதுக்குடா வேலை பார்க்குறோம், இவனுக்கு உழைச்சு கொடுத்து நான் என்ன கண்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள், அந்த ஃபீலு, இதெல்லாம் வந்துடும். ஒரு மாதிரி பிலோசாபிக்கல் ஆயிடுவாங்க, தனிமைப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த வேலை பார்க்கும் நண்பர்கள் மட்டும் நிச்சயமா வந்து விநாயகரையும் துர்கையும் வந்து வேண்டிக்கணும். இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி ராசிலேயே சனீஸ்வரர் இருக்கிறதுனால நிறைய அன்னதானங்கள் பண்ணுவது நல்லது. அதுவும் திங்கக்கிழமையா பார்த்து திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்து பண்ணாங்கன்னாக்கா நல்லது. பௌர்ணமி விடாம பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து இவங்களுக்கு வந்து நிவர்த்தி. இதை வந்து பர்மனண்டா கண்டினியூஸா ஒரு 2.5 வருஷத்துக்கு இவங்க கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிட்டாங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. இவங்க வந்து பொதுவா மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி எல்லாமே வந்து ஒரு மென்மையான நட்சத்திரங்கள். மென்மையான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதட்டி கதட்டிலாம் பண்ணீங்கன்னாக்கா தே வில் மூவ் அவே. அதே மாதிரி எதுல ஸ்ட்ராங் அப்படின்னா ஹீலிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு கையில உண்டு, நேச்சுரலா உண்டு. இப்போ அதுவும் பூரட்டாதிக்கு வந்து என்ன சொல்லவே வேண்டாம். மீனத்துல இருக்கிற பூரட்டாதிக்கு அந்த ஹீலிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. உத்திரட்டாதிக்கு சைக்கலாஜிக்கல் ஹீலிங் பவர் உண்டு. இதெல்லாம் ஹீலிங் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த குப்பையை சேர்த்து இவங்க மண்டையில வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் ப்ராப்ளம். ரொம்ப மென்மையானவர்கள், இவங்க கிட்ட போனாக்க எல்லாம் சால்வ் ஆகும். இவங்களே கிளீன் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து இவங்க பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. இது வந்து சூப்பர் பீரியட், நல்லா இருக்கு. ரேவதி